ருது சாஸ்திரம். இன்னைக்கு நம்ம பார்க்குற கிழமை செவ்வாய்க்கிழமை. இது பார்த்தாலாம் அந்த ருதுல இருக்கிற எல்லா பெண்களுக்கும் தெரியும். இந்த கிழமை பார்த்து எல்லாரும் பயப்படுவாங்க. இதுதான் ருது சாஸ்திரத்திலேயே எல்லாரும் பயப்படக்கூடிய கிழமையில செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை வயசுக்கு வர்றதுங்கிறது சில பேர்த்துக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கும். அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. எல்லா கிழமையும் நன்மையே. இந்த இடத்துல என்ன அந்த இடத்துல புரிதல் அப்படிங்கிறத பார்க்கணும். செவ்வாய்க்கிழமையில ருது ஆகும்போது என்னன்னா, உறவுகள் கொஞ்சம் பிரச்சனை பண்ணும். அவ்வளவுதான். அது எந்த உறவுங்கிறது இல்ல. உறவுகள் பிரச்சனை பண்ணும். அது ஒரு சாஸ்திரத்துல சொன்னது. இதனால அதுக்காக எல்லாரும் பயந்து செவ்வாய்க்கிழமை ருதுவானவங்கள ரொம்பவே டென்ஷன் பண்ணுவாங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. எல்லாத்துக்கும் ஒரு கெடுதல்னா அதுக்கு ஒரு பரிகாரம் இருக்கு. வாழ்வியல்லையும் இருக்கு. ஜோதிட பரிகாரமும் இருக்கு. இப்ப நம்ம ஜோதிட பரிகாரமாக தான் பார்க்க போறோம். சோ இவங்க செவ்வாய்க்கிழமை ருதுவான பெண்கள் ஒண்ணும் இல்ல. அவங்களுக்கு உள்ளுணர்வே சொல்லும் முருகப்பெருமானுடைய இவங்களா தான் இருப்பாங்க. அ அதாவது அப்படிதான் கூட்டிட்டு போகும். அதனாலேயே அவங்க மேன்மை அடைஞ்சிருவாங்க. செவ்வாய்க்கிழமை ருதுவாகக்கூடிய பெண்கள் முருகன் ஆட்கொண்டு அவங்க முருகனுடைய மானசீகமாக செவ்வாய்க்கிழமை தோறுல சன்னதிகள்ல நெய் விளக்கு ஏற்றி வந்தாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு தொந்தரவும் வராது. இன்ஃபாக்ட் ரொம்ப நல்லாவே இருப்பாங்க. இத ப பரிகாரம் செய்து பயனடையுங்கள். செவ்வாய்க்கிழமை ருதுவான பெண்கள்.